Hello students, in this video, 5th standard English term 3 unit 3 my duties என்னுடைய கடமைகள். You see in this picture one girl said I close the running tap. I close the running tap. That means பைப்பில் தண்ணி வடிஞ்சது அப்படின்னா நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவேன். டோன்ட் யூ நீங்கள் அதை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீ அதை செய்ய மாட்டியா, டோன்ட் யூ நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி பைப்பில் வந்து தண்ணி வேஸ்ட்டாக வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சது, வாட்டர் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய டியூட்டி. நம்மளுடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள். ஓகே, ஸோ அந்த பேஸில் இந்த லெசனில் இந்த செக்ஷன் நீங்கள் என்ன கற்றுக்கிற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். And before that, I like to explain one little dictionary. Okay, just you have to see in these pictures like a monster. Monster, that means அதாவது கொடூரமான ஒரு உருவம், கோர உருவம் சொல்லுவாங்க, அசுர உருவம். ஓகே, மான்ஸ்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு பயங்கரமான உருவம். A large or ugly and scary imaginary creation. அந்த உருவத்தை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்கும். மான்ஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பயங்கரமான ஒரு உருவம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் ஷேடோ. ஷேடோ அப்படின்னா என்னது, நிழல். A dark area or shape produced by a body coming between light and a ground. இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம ஒரு இடத்துல நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய நிழல், நம்மளுடைய ஷேடோ வந்து ரெஃப்ளெக்ஷன் தெரியும் இல்லையா, ஸோ அதுதான் ஷேடோ அப்படிங்கிறது நிழல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இயர்ரிங். இயர்ரிங் அப்படின்னா என்னது, இட்ஸ் லுக் லைக் அ கம்மல். நம்ம எ பீஸ் ஆஃப் ஜுவல்லரி ஓன் ஆன் தி இயர், அதாவது நம்ம காதில் போடக்கூடிய காதணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கம்மல் தோடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இயரிங் அப்படின்னா என்ன அர்த்தம், தோடு. அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நவுனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னா லைக் நீரோடை, எ ஸ்மால் ஆர் நாரோ ரிவர், நீரோடைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்வாட். ஸ்வாட் அப்படின்னா என்னன்னா வால், அதாவது கூர்மையான கத்தி போன்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எ வெப்பன் வித் எ லாங் மெட்டல் பிளேடு, வெப்பன் வித் லாங் மெட்டல் பிளேடு. அப்போ ஸ்வாட் அப்படிங்கிறது கூர்மையான வால். ஓகே, ஸோ இன் யுவர் லெசன் பிஃபோர் யூ ஹாவ் டு நோ த மை லிட்டில் டிக்ஷனரி. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் மான்ஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு அசுர உருவம், கோரமான உருவம் சொல்லலாம், பயங்கரமான உருவம். ஷேடோ நிழல், இயரிங் அப்படிங்கிறது காதணி, அண்ட் ஸ்ட்ரீம் நீரோடை, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்வாட் அப்படிங்கிறது வால். ஓகே, அண்ட் இன் திஸ் செக்ஷன் யூ ஹாவ் டு லேர்ன். லெட் அஸ் லேர்ன். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மான்ஸ்டர் ட்ரீம். மான்ஸ்டர் ட்ரீம். மான்ஸ்டர் அப்படின்னா என்னது, அசுர மரம். அசுரர் அப்படின்னா என்னது, ஒரு பயங்கரமான அர்த்தம். அசுரர்னா ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு உருவம் தான் அசுரர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ த மான்ஸ்டர் ட்ரீ அப்படி, ட்ரீங்கிறது மரம், மான்ஸ்டர் ட்ரீ அப்படின்னா என்னது, அசுர மரம். ஓகே, so let us learn. In the section la you have to learn the monster tree. It's very dark and the wind is whistling. No one is around. One can hear the cry of a wolf far away. The bush is dancing to the wind's music. It seems as if it was a welcome dance. Behind the bush there was a huge shadow. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டார்க், அதாவது வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த டைமிங்கில் வந்து விண்ட்னா என்னதுப்பா, காற்று. காற்று வந்து விசில் சத்தம் கொடுக்குது, ஆனால் சுற்றி யாருமே கிடையாது, நல்ல இருட்டாக இருக்குது. காற்று பயங்கரமாக ஒரு சத்தத்தோட காற்று வீசுது, பக்கத்தில் யாருமே கிடையாது. ஆனால் ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. யாரு,
வோல்ஃப்னா என்னது? ஓநாய். எப்படி இருக்கா? அழுகுற மாரி. அதாவது நரி ஊளையிடுதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க ஓநாய் வந்து என்ன பண்ணுது? அழுகுது. கிரைனா என்னது? அழுகுற மாரி ஒரு சவுண்ட் வந்து கேக்குது. புஷ் அப்படிங்கிறது என்னன்னா, புதர்ன்னு சொல்லுவோம். நெறைய செடி கொடிலாம் சேர்ந்து ஒரு இடத்த வந்து புதர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த புதர் வந்து காற்றுல அப்படியே டான்ஸ் ஆடுற மாரி தெரியுது. அந்த டான்ஸ் வந்து எப்படின்னா, தன்னை வந்து வெல்கம் பண்ற மாரி, தன்னை வரவேற்கிற மாரி ஒரு டான்ஸ் வந்து தெரியுது. அதனுடைய புஷ்ஷோடைய பிஹைண்ட் த புஷ் தேர் வாஸ் எ ஹியூஜ் ஷேடோ. அந்த புதருக்கு பின்னாடி பார்த்தீங்க, ஹியூஜ்னா என்னன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நிழல் தெரிகிற மாதிரியா உணர்றாங்க. ஓகே. இட் மூவ்டு ஸ்லைட்லி and for a second everything was quiet. அந்த ஷேடோ தெரியுது, ஒரு பெரிய நிழல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல சடன்லி ஸ்லைட்லி அண்ட் ஃபார் எ செகண்ட் எவ்ரிதிங் வாஸ் குவைட். அப்படின்னா எல்லாமே சைலண்டா அமைதி ஆயிருச்சு. நோ விண்ட், நோ மூமெண்ட், நத்திங். தெர் வாஸ் டெட் சைலன்ஸ். Suddenly, a bolt of massive lightning appeared with a ramble of thunder. In the lightning, I could see the tree. It was a monster tree. I got scared and wanted to run away. As I screamed in fear, the monster backed up. I could see it now, awake, transformed into a monster amid the floods of lightning that hit the ground. ஸோ ஆக்சுவலாக அந்த புதருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷேடோ தெரிஞ்ச அந்த செகண்ட்ல ஒரு பெரிய மின்னல், ஸ்லைட்டிங்கில் ஒரு பெரிய மின்னல் வந்து வர்ற மாதிரி இருக்கு. அந்த டைமிங்ல எல்லாம் அமைதியா, குவைட்னா அமைதியா இருக்கு. காற்றெல்லாம் வீசவே இல்லை, எதுவுமே அசையாம அப்படியே சைலண்டா இருக்கு. எப்படி இருக்கு? தேர் வாஸ் எ டெட் சைலண்ட். அப்படின்னா மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு சைலண்டான ஒரு இடமா இருக்கு. அந்த டைமிங்ல பிளாட் ஆஃப் மாசிவ் லைட்டனிங் அப்பியர்டு வித் எ ரேம்பிள் ஆஃப் தண்டர். தண்டர்னா என்னது? இடி மின்னல் சொல்லுவோம் இல்லையா? அந்த டைமிங்ல ஒரு பயங்கரமான வெளிச்சத்தோட ஒரு மின்னல் வருது. அந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு ட்ரீ வந்து உருவாகிறத பார்க்க முடியுது. ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தோட ஒரு மரம் வருது. அந்த மரம் எப்படி இருக்கா? மான்ஸ்டர் ட்ரீ, ஒரு பயங்கரமான அசுர மரமா தோன்றுது. அதை பார்க்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு. ஸ்கேட் அப்படின்னா பயமா ஃபீல் பண்றா. அண்ட் வாண்டட் டு ரன் அவே. அதை பார்த்த உடனே ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. அண்ட் ஐ ஸ்க்ரீம்டு இன் ஃபியர். ரொம்ப பயந்து இருக்காங்க. த மான்ஸ்டர் பேக்கப். அந்த மரம் இருக்கு இல்லையா, அப்படியே முழிக்குது. அந்த மரத்துல இருந்து யாரோ முழிச்சு பார்க்குற மாதிரி தோணுது. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. ஓகே. I wanted to run, but I could not move my legs. The reeds from the bush have caught my legs. Oh my God, it is going to kill me, I thought. I tried to free my legs, but it vain. The monster's branches became very sharp, like a sword, and came towards me. My heart raced and I felt it might burst. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்கு? அந்த இடத்த விட்டு ஓடணும்னு வந்து தோணுது. ஆனா அவளுடைய லெக்ஸை வந்து மூவ் பண்ணவே முடியல. ஐ கேனாட் மூவ் மை லெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்த விட்டு காலை அசைக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, ரீட்ஸ் ஃப்ரம் த புஷ் ஹாவ் காட். கேட்சோடைய பாஸ்ட் அண்ட் காட் மை லெக்ஸ். அந்த புஷ்னா என்ன? புதர்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த புதரோட செடி கொடிகள் வந்து அவளுடைய காலை வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஐயோ கடவுளே, இது வந்து என்னை கொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. அந்த புதர் அந்த கால் சுத்தினதுலேருந்து வெளியில வரணும்னு பார்த்தா அந்த கொடி வந்து அவளுடைய காலை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. அதை எடுக்கிறப்ப கால் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அந்த கொடி எப்படி இருக்கா? ரொம்ப ஷார்ப்பாகவும், லைக் எ ஸ்வாட் அப்படின்னா என்ன சொன்னோம்? வால் ரொம்ப கூர்மையாக கத்தி போல இருக்கு. அப்போ அவளுடைய ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்கு? அப்படியே பட பட படன்னு அவளுடைய ஐயோ இந்த இது வந்து நம்மளை கொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு பய உணர்வோட ஹார்ட் பீட் வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீட்டு, இதய துடிப்பு வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. இட் ஃபெல்ட் இட் மைட்ஸ் பிரஸ்ட். மாம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தோட வந்து என்ன ஆரம்பிக்கிறா? அவ வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறான்.
ஸோ வந்து இப்போ ஒரு சவுண்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் இல்லையா, அந்த சவுண்டில் அந்த பொண்ணு அம்மா அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜனா, what happened? Get up. Did you have a nightmare? Asked her mother. Jana coaxed her mother and slept with her. Her mother asked about the dream in the morning, but Jana said nothing. Only a month ago, Jana and her family had come to the village. ஸோ அந்த மாதிரி அம்மான்னு கத்துன உடனே ஜனா என்னாச்சு, வாட் ஹேப்பன், கெட்டப் எந்திரி, டிட் யூ ஹாவ் அ நைட் மேர் அப்படின்னா என்னன்னா நைட்டில் கனவு காண்போம் இல்லையா, ஏதாவது நைட்டில் ஒரு கெட்ட கனவு பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே ஜனா என்ன பண்ணுறா, அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலையில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவளுடைய கனவு பற்றி கேட்குறாங்க. ஆனால் ஜனா என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தது, ஒன்லி எ மந்த் எகோ ஜனா அண்ட் ஹர் ஃபேமிலி ஹேட் கம் டு தி வில்லேஜ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வில்லேஜுக்கு வந்து போயிருந்திருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் பேராகிராஃப். The previous day, Jana's friend was telling her it was a very big peepal tree at the entrance of the village. All children used to play under it, and many birds made nest on it. The elder rested in the shade, but one day two men were running away from the tree. They said that there was a monster in it and asked the people to not go near it. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த ஊருக்கு போனப்போ தான் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய பீப்பல் ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம், அரச மரம். பீப்பல் ட்ரீ அப்படின்னா என்னப்பா, அரச மரம். தன்னுடைய அந்த வில்லேஜுக்கு முன்னாடி ஊரோடைய என்ட்ரன்ஸில் வந்து ஒரு அரச மரம் இருக்குது. அங்கே தான் எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து நாங்கள்லாம் விளையாடுவோம். அந்த மரத்தில் நிறைய பறவைகள் வந்து கூடுலாம் கட்டி வாழும். அதே மாதிரி அந்த மரத்தோடைய நிழலில் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு 2 பேர் வந்து அந்த மரத்துலேருந்து வேகமாக ஓடி வர ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மரம் அப்படிங்கிறது, அந்த மரத்தில் வந்து ஏதோ ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா, அது பக்கத்தில் யாருமே வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. The children ignored the warning and went there to play. When the children stepped near the tree, it shook its leaf. They had not seen the trees like this. They looked at one another and altogether took another step. The tree twisted its branches and threw the swing near them. Then the trunk of the tree cracked open and the tree roared. The tree had become a monster. They got scared and ran away. ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த 2 மேன் என்ன சொன்னாங்க, அந்த மரத்தில் ஏதோ ஒரு பேய் இருக்குது, அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இக்னோர்ட் அப்படின்னா அதை அலட்சியப்படுத்திட்டு அது பக்கத்தில் போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சம்டைம் அவங்க வந்து அதை கவனிக்கவே இல்லை. தே கேன் நாட் சீன் த ட்ரீ லைக் திஸ், இது அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறத அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் தே லுக்ட் அட் ஒன் அனதர் அண்ட் ஆல்டுகெதர் டுக் அனதர் ஸ்டெப். அதாவது அந்த மரம் பக்கத்தில் வந்து போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சம்டைம் பார்க்குறப்ப அந்த மரத்துடைய பிரான்ச்சஸ்லாம் என்ன ஆகுது, பிரான்ச்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கிளைகள் வந்து ஆட ஆரம்பிக்குது. அந்த கிளைகளில் அவங்க என்ன பண்ண, ஸ்விங் நியர் தம் அப்படின்னா ஊஞ்சல் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தென் த ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ கிராக்டு ஓப்பன் த ட்ரீ ரோடு. சில டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து ரோடு அப்படின்னா ஏதோ ஒரு உருமுறை சத்தம் கேட்குறத அந்த சில்ட்ரன்ஸ் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, த ட்ரீ ஹேட் பிகம் அ மான்ஸ்டர். இப்போ வந்து அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வந்து ஆஹா இந்த மரம் வந்து இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தே காட் ஸ்கேட் அண்ட் ரன் அவே. உடனே அந்த இடத்துல பயந்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் கேன் பி த ரீசன் ஃபார் த ட்ரீ பிகம் அ மான்ஸ்டர். அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுதா. வாட் கேன் பி த ரீசன் ஃபார் த ட்ரீ டு பிகம் அ மான்ஸ்டர். அந்த ட்ரீ வந்து ஒரு மான்ஸ்டர் அப்படின்னா ஒரு அசுர மரமாக மாறுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க முடியுதா. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். சி ஆல்சோ செட்
Children went to the village and told the elders what had happened near the tree. No one believed them. Soon many more got affected by the tree, and this worried the people of the village. They planned to cut it. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரத்தில் ஏதோ சத்தம் வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இதை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அது பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அவங்க நோ ஒன் பிலீவ்டு தம், யாராலுமே நம்ப முடியல, அதில் ஏதோ ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே வந்து so many more got affected by the tree, நிறைய பேர் அந்த மரம் பக்கத்தில் போகிறப்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால சி worried the people of the village, அந்த மரத்தை நினைச்சாலே அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பயமாக இருந்தது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரத்தில் உள்ளவங்க, அந்த வில்லேஜில் உள்ளவங்க எல்லாரும் அந்த மரத்தை வந்து கட் பண்ணணும், வெட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் த வில்லேஜ் had stopped them. He told them how the tree had helped the village. He advised them to make a fence around the tree to stop people from going near it. Since then, the tree is called the monster tree. Many years have passed, and the area near the tree is desolated now. ஸோ அந்த மரத்தை வந்து கட் பண்ணணும்னு முடிவு பண்ணல, அந்த அந்த வில்லேஜில் வந்து பெரியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு யாருமே இனிமேல் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை சுற்றி வந்து ஒரு வேலி போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து அந்த மரத்தில் வந்து ஒரு மான்ஸ்டர் ட்ரீ அப்படிங்கிறத வந்து எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சு, யாருமே வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகவே இல்லை. சரிங்களா? ஸோ the next page பாருங்க. The previous evening, Jana went to play with her friends. She was a brave and curious little girl. They were playing a few meters away from the monster tree. Jana was waiting for her turn. Just then, she felt her ears tingle. She removed her earring and kept it on the ground. Suddenly, a squirrel took her earring and ran away. She chased it, and before she knew, she was in front of the monster tree. Her friends shouted, "No, Jana, don't go there." She replied, "I have to find my earring." Then they shouted in fear, "It is behind you. Run, Jana, run." She turned and saw one of the branches coming to get her. She bent down and touched it. She ran away from the tree. That night she had the nightmare. ஸோ ஒரு நாளுக்கு ஈவினிங், ப்ரீவியஸ் டே அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ஈவினிங் முன்னாடி ஜனாவும் அவளுடைய ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனா வந்து ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு, அதே நேரத்தில் க்யூரியஸ் லிட்டில் கேர்ள், அப்படின்னா எதையுமே என்ன அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த மான்ஸ்டர் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு, அது பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜனா வந்து அவளுடைய டேர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறா. ஸோ அவளுடைய டேர்ன் வந்த பின்னாடி அவளுடைய இயரிங்கை வந்து கலட்டி கிரவுண்டில் வைக்கிறப்ப அந்த டைமிங்கில் அந்த இடத்துல வந்து ஸ்குவரில் அப்படின்னா என்னது, அணில் வந்து அவளுடைய இயரிங்கை வந்து எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணுறா, அவள் வந்து அந்த அணிலை பிடிக்க ஓட ஆரம்பிக்கிறா. அந்த அணில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மான்ஸ்டர் ட்ரீக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவளுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சத்தம் போடுறாங்க. ஹர் ஃப்ரெண்ட் ஷவுட்டட், "நோ ஜனா, டோன்ட் கோ தேர்." அங்கே போகாத, அங்கே வந்து ஏதோ பேய் இருக்கு, நீ போகாத ஜனா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனால் ஜனா என்ன சொல்கிறா, "நோ, நான் வந்து என்னுடைய இயரிங்கை வந்து நான் கண்டிப்பாக வந்து தேடணும், நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போகிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், "நோ ஜனா, நோ, இங்கே ஓடிவா, இங்கே ஓடிவா, ரன் ஜனா ரன், இந்த பக்கமாக ஓடிவா" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் போக ஆரம்பிக்கல. சி பெண்ட் டவுன், அந்த இடத்துல போகிறப்ப அவளை த பிரான்ச்சஸ் கம்மிங் டு ஹிட் ஹர், அந்த மரத்தோடைய கிளைகள் வந்து இவளை பிடிக்க வரப்போகுது அப்படிங்கிறத அவள் உணர ஆரம்பிக்கிறா. ஸோ அதனால சி பெண்ட் டவுன் அண்டு டார்ச்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதோடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறான்.
சரிங்களா? ஷி ரன் அவே ஃப்ரம் த ட்ரீ. அதுலேருந்து தப்பிச்சு வேகமா அங்கேருந்து திரும்பி ஓட ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் என்னாச்சு அப்படின்னா, ஷி ஹேட் எ நைட்மேர். நைட்மேர் அப்படின்னா அவளுக்கு வந்து கனவு வருது. ஓகே. That day, Jana decided to overcome her fear. So she asked more about the monster tree. She came to know that the tree was good and helpful. She put her fear away and tried to find the reason for the change in tree's behavior. So she spent many days watching the tree. She went to the tree whenever she had a time. She felt that the tree was also watching her. ஸோ வந்து ஜனா வந்து டிசைட் பண்ணுறா. நான் அதாவது ஏன் நம்ம அந்த மரத்தை பார்த்து பயப்படுறோம்? இந்த மரத்தால் வந்து நமக்கு நிறையா நன்மைகள் தானே இருக்குது. மரத்தால் நம்மளுக்கு நிறைய உதவி இருக்குது. ஏன்னா மரத்துடைய நிழல் தருது, காய் கனி பழங்கள், அதோடைய வேர்லேருந்து இலைகள் மட்டை எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கிறப்ப ஏன் இந்த மரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மரம் வந்து மான்ஸ்டர் ட்ரீயா வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத அவ உணர ஆரம்பிக்கிறா. அதை வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ திங்க் பண்றா. ஸோ அந்த மரத்துடைய பிஹேவியரை அவ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சி ஸ்பெண்ட் மெனி டேஸ் அவளுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் போய் நிற்பா. அந்த மரம் என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஸோ இந்த மாதிரி அந்த ஜனா வந்து அந்த மரத்தை வந்து வாட்ச் பண்றத அந்த மரமும் வந்து அப்சர்வ் பண்ணுது. She felt that the tree was also watching her. அந்த ட்ரீயும் என்ன பண்ணுது? ஜனாவா வாட்ச் பண்ணுது. ஜனாவும் ட்ரீயை வந்து வாட்ச் பண்றா. ஓகே. One day she decided to go near the tree. When she crossed the fenced area, the tree started to scare her, but not as much as before. She stepped forward and the tree swayed its branches again. Then the tree dropped its sharp branches close to her, yet she was not afraid. When she was going to touch the tree, it opened its mouth and roared. Jana calmly touched the tree and patted it. The branches stopped moving and it was quiet. ஒரு நாள் என்ன பண்றா அப்படின்னா, she decided to go near the tree. பக்கத்துல அந்த மரத்துக்கு பக்கத்துல போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் அவ பக்கத்துல போறா. அந்த மரம் வந்து அவளை பயமுறுத்த ஆரம்பிக்குது. The tree started to scare her. அதை வந்து பயமுறுத்த ஆரம்பிக்குது. ஆனா அவ என்ன பண்றா? பயப்படாம ஒரு ஸ்டெப் ஒன் பை ஒன்னா அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து க்ளோஸா வந்து போக ஆரம்பிக்கிறா. சி வாஸ் நாட் அஃபர்ட். அந்த மரம் பக்கத்துல போறதுக்கு அவ வந்து பயப்படவே இல்லை. மெதுவா பக்கத்துல போய் என்ன பண்றா? சி வாஸ் கோயிங் டு டச் த ட்ரீ. மெதுவா அந்த மரத்தை போய் தொட ஆரம்பிக்கிறா. அவ தொட்ட உடனே இட் ஓப்பன் இட்ஸ் மவுத் அண்ட் ரோடு. அந்த மரம் வந்து தன்னுடைய வாயை ஓப்பன் பண்ணி ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்குது. ஜனா என்ன பண்றா? காம்லி டச்டு அண்ட் ட்ரீ அண்ட் பேட்டட் இட். மெதுவா அந்த மரத்தை தடவி கொடுக்குறா. ஒரு அன்பா வந்து அந்த மரத்தை தடவி கொடுக்குற மாதிரி ஜனா வந்து தடவி கொடுக்குறா. ஸோ அந்த டைமிங்ல த பிரான்ச்சஸ் ஸ்டாப்டு மூவிங் அட் இட் வாஸ் குவைட். ஸோ அன்போட அந்த ஜனா வந்து மரத்தை அன்போட அதை அரவணைக்கிறப்ப அந்த மரக்கிளைகள் அசைஞ்சது எல்லாம் அமைதியா சைலண்டா மாறுது. ஓகே. த ட்ரீ crumpled. Go away, please go away. She asked, why? I know you are a good tree. Why are you doing this? The tree shouted, yes, I was good, but it is only because of you I have become like this. Sorry. You are a little girl. What would you do? Wait, let me call my friend, said the tree. ஸோ இப்போ வந்து அந்த crumpled என்னாச்சு அப்படின்னா, அதாவது அந்த மரம் வந்து ரொம்ப ஒரு கவலையோட அழுகையோட ப்ளீஸ் நீ இங்கேருந்து போயிரு, கோ அவே, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அந்த ஜனாவை வந்து போக சொல்லுது மரம். ஆனால் ஜனா என்ன சொல்றா? ஐ நோ யூ ஆர் எ குட் ட்ரீ. நீ எனக்கு தெரியும் நீ நல்ல மரம்.
ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், ஏன் இந்த மாதிரி பக்கத்தில் யார் வந்தாலும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்ல மரம் தானே அப்படின்னு சொல்லி ஜனா சொல்கிறா. உடனே ட்ரீ சொல்லுது, எஸ் நான் வந்து நல்ல மரம் தான், ஆனால் நான் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே நீங்கள் தான், இந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரி, நீ வந்து ஒரு சின்ன குழந்தை, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னால் என்ன செய்ய முடியும், முதல்ல நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுது அந்த மரம். வெயிட், லெட் மீ கால் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் த ட்ரீ, இரு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றேன்னு சொல்லி ட்ரீ சொன்ன உடனே கம் அவுட் செட் த ட்ரீ, ட்ரீ வந்து என்ன சொல்லுது, எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி மரம் சொன்ன உடனே இன் எ ஃபியூ செகண்ட்ஸ் ஒன் பை ஒன் மெனி ஸ்குவரில் கேம் அவுட் ஃப்ரம் த ட்ரீ, 100 ஆஃப் தம் வேர் தேர். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்க்குறப்ப ஒரு 100க்கும் மேலே அணில் வந்து அந்த மரத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? many squirrel came out from the tree, 100 of them were there. The tree continued, they are the reason for me to become a monster. Long ago a pregnant squirrel came here. அப்போ வந்து நான் அந்த மரம் சொல்லுது, நான் மான்ஸ்டர் ட்ரீயா வந்ததுக்கு காரணம் இந்த 100 அணில் வந்து இங்கே வாழுது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற ரீசனை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா லாங் எகோ, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால த பிரெக்னன்ட் ஸ்கொரில் கேம் ஹியர் அப்படின்னா என்னது, கன்சீவாக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாசமாக இருக்கக்கூடிய அணில், சரிங்களா, குட்டி போடக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு அணில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்தது. அது என்ன சொன்னுச்சான், சி செட் ஐ ஆம் த லாஸ்ட் ஆஃப் மை கைண்ட் இன் திஸ் வில்லேஜ், இந்த வில்லேஜிலே வந்து நான் தான் கடைசி அணிலாக இருக்கிறேன். த ஹண்டர்ஸ் ஆர் ட்ரையிங் டு கில் மீ, ப்ளீஸ் சேவ் மீ. The tree said, I did not know that people were so selfish. They destroyed everything mercilessly even today. I wanted to save the squirrel, so I became a monster. ஸோ வந்து ட்ரீ என்ன சொல்லுது, ஆக்சுவலாக வந்து அதாவது பல நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த அணில் வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னுச்சு, அதாவது என்னுடைய இனத்திலேயே வந்து நான் தான் கடைசியாக இருக்கேன், தயவுசெய்து என்னை வந்து காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றலை அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வேட்டையாளர்கள், கண்டர்ஸ் அப்படின்னா யார், வேட்டைக்காரவங்க, என்னை வந்து கொன்றுவாங்க, தயவுசெய்து என்னைய காப்பாற்றுன்னு சொன்னது. எனக்கு தெரியும், ஏன்னா இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து இரக்கம் இல்லாமல் அழிக்கக்கூடிய மனம் கொண்டவங்க, அதனால தான் வந்து நான் அந்த ஸ்கொரியில் வந்து ஐ வாண்டட் டு சேவ் த ஸ்கொரில், ஸோ ஐ பிகம் அ மான்ஸ்டர். ஸோ அதனால இந்த அணிலை வந்து என்னுடைய மரத்தில் தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை நான் இது பக்கத்துலேயே வந்து என்னுடைய அருகில் வந்து நான் நாடவே விடலை அப்படிங்கிறத மரம் வந்து எடுத்து சொல்லுது. ஆஃப்டர் லிசனிங் டு த ட்ரீ ஸ்டோரி ஜனா ஃபெல்ட் எம்பரைஸ்டு. அப்போ அந்த ஜனா தனக்கு நடந்த அந்த நிகழ்வுகள், அணிலுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து மாறினேன், ஒரு இனத்தை வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு இனமாக வந்து அழிச்சிக்கிட்டே வந்தால் இந்த பூமியில் எதுவுமே இல்லாமல் போயிடும், ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அசுர மரமாக மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி மரம் சொன்ன அந்த கதையை கேட்டு ஜனாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அப்படியே சோர்வாக வருத்தம் அடைஞ்சு ரொம்ப சோகமாக கவலை அடைய ஆரம்பிக்கிறான். எம்பரைஸ்டு அப்படின்னா வருத்தம் அடைகிறது. ஓகே, சி வென்ட் டு த வில்லேஜ் கட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட். உடனே அந்த ஜனா என்ன பண்றா அப்படின்னா அந்த வில்லேஜில் தலைவர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த மரத்தோடைய ஸ்டோரியை வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். த வில்லேஜர்ஸ் அண்டர்ஸ்டுட் தயர் மிஸ்டேக் அண்ட் டுக் ஆன் ஓத் நாட் டு டூ எனி ஹார்ம் டு நேச்சர். OATH அப்படின்னா ஓத், உறுதிமொழின்னு சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜர்ஸ் அந்த கிராமத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுமே வந்து புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம், மரத்தை வெட்டுறது, பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஒவ்வொன்றா வந்து அழிச்சுக்கிட்டே வர்றோம், இயற்கையை வந்து நம்ம தான் அழிக்கிறோம், இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இனிமே இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து உறுதிமொழி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
From then on the villagers started calling it the mother tree. அன்னையிலிருந்து அந்த மான்ஸ்டர் ட்ரீ அப்படிங்கிறத மதர் ட்ரீ, தன்னுடைய அன்னை மரமா வந்து எல்லாருமே வந்து அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னையிலேருந்து இந்த மரம் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தாய் மாதிரி. இனிமே இந்த மரத்தை நாங்க வெட்ட மாட்டோம். அதே மரம் மட்டும் கிடையாது, விலங்குகள், பறவைகள் எதையுமே வந்து மனிதர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக நம்ம அழிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லெட் அஸ் see the glossary. ஸோ லைக் விசிலிங் அப்படின்னா என்னது? ஹை பிச்சுடு சவுண்ட் பை யூஸிங் பிரீத். நம்ம விசில் அடிக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நல்ல ஒரு சத்தமான ஒரு சவுண்டு. மேசிவ் அப்படின்னா லார்ஜ், ரொம்ப பெரிய. இக்னோர் அப்படின்னா அலட்சியப்படுத்துறது. ரெஃப்யூஸ் டு டேக் நோட்டீஸ் ஆஃப், அதாவது ஒருத்தர் சொல்ற அந்த இந்த இடத்துல போகாத அப்படின்னா இல்லை, அவங்க சொல்றத வந்து நம்ம கேட்காம நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இக்னோர்ட் அப்படின்னா அலட்சியப்படுத்துதல். நைட் மேர், ஸ்கேர் ட்ரீம், பயங்கரமான கனவு. டார்ச்டு, அவாய்ட் டு எஸ்கேப், யாராவது நம்மளை வந்து பிடிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பிச்சு வர்றதை தான் என்ன சொல்கிறோம்? டார்ச்டுன்னு சொல்லணும். ஓகே. ஓத் அப்படின்னா ப்ராமிஸ், பிளட்ஜ். Okay student, so in this lesson my duty like 5th standard term 3 unit 3ல நீங்கள் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, my duty அப்படிங்கிற கான்செப்டில் let us learn like you have learned the monster tree. ஒரு அசுர மரத்துடைய அதனுடைய ஹிஸ்ட்ரி, அந்த மரம் அசுர மரமாக மாறினதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அந்த மரம் தனக்காக மாறலை, ஒரு அணிலுடைய இனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மற்றவங்கள மனிதர்களை வந்து அது பக்கத்துலேயே வந்து நாட விடலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாருமே நம்ம வீட்டில் மரங்கள் வளர்க்கணும், மரங்களை வெட்டக்கூடாது. பறவைகள், விலங்குகளை நம்ம வந்து அன்போட அரவணைப்போட நம்ம வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த லெசன்லேருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்குறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி யூ லேர்ன் லைக் இந்த அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே ஒன்று, வி ஆர் ஆல் ஒன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வி ஹாவ் டு ட்ரீட் எவ்ரி ஒன் இன் த எர்த் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் நம்ம அன்போடையும் மரியாதையோடையும் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக நம்ம கற்றுக்கிறோம். ஸோ த மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி, வி ஹாவ் டு ட்ரீட் எவ்ரி ஒன் வித் லவ் அண்ட் respect. Okay students, okay dear students, so you have to read and you have to read in this lesson and just you have to find the book pack answer, and the next class I will give the answer for the book pack question. Thank you so much.